அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனியில் எழுதப்பட்ட நாடகத்திலே மு. ராமசாமி அவர்கள் 1996ஆம் ஆண்டு மொழிபெயர்த்து தமிழகத்தின் பல்வேறு நாடக மேடைகளில் அரங்கேறிய நாடகம் திருப்பி கொடு அப்படின்ற நாடகம். அந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு கல்வியிலும் பள்ளியிலும் நிகழும் கல்வி குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் காரணமாக உருவாக்கப்பட்ட தழுவல் நாடகம். அந்த நாடகத்தினை தற்பொழுது எங்களுடைய குழுவானது நாடக மேடையில் அரங்கேற்றப்படுகிறது. ஒளிபடைத்த கண்ணினாய் வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா சொல்ல அது அப்படியே திருப்பி சொல்லணும். சரியா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓரொன்னா ஒண்ணு, ஓரொன்னா ஒண்ணு, ஈரொன்னா ரெண்டு, ஈரொன்னா ரெண்டு, மூவொன்னா நாலு, மூவொன்னா நாலு, ஏய் தெரியும் பாரு, மூவொன்னா மூணு, மூவொன்னா மூணு, இந்தியா ஒரு துணை கண்டம். இந்தியா ஒரு துணை கண்டம். இதில் பல்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்களும் மதத்தைச் சேர்ந்தவர்களும் மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். ஒற்றுமையாக வாழ்கின்றனர். எப்படி வாழ்கின்றனர்? எப்படி வாழ்கின்றனர்? ஒற்றுமை சார்
அஜிதா ராஜசாமி ஞானஸ்ரீ எப்படி
வித்யா, கார்த்தியா, மஞ்சுளா, சுதா, examinations over. So good. Good name? Right side to stay. Very good. யோ யாரே நீ தமிழ்ல நாய் வந்துறா சார் நிச்சயமா பார்க்கணும் ஆமா போ சார் நிச்சயமா பார்க்கணும் முடியாத போயா சார் நிச்சயமா பார்த்தே ஆகணும் சார் ஆமா யோ என்ன பண்ற அந்த மாதிரி இல்லையா இந்த மாதிரி தோணுச்சுயா சரியா மாமா மாதிரி எனக்கு உன் பாயிண்ட் ஓடியா ஐயோ பணமா ஆமா அத வாங்கத்தான் நானே வந்திருக்கேன் சரியா சாப்பிடாது போ யோ ஏய் அதனால தீ நான் பண்ணா இருக்கும் சார் 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 யாரையா முடிக்கிறது? இதான் சின்ன டைம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்ல. போ, போ. யோ லோபா சார் சார் என்னய்யா, அதான் மறந்துட்டேன். சார் நந்தகோபால் நந்தகோபாலா? யாரு? உங்க பையனா? ஐயோ நான் தான் நந்தகோபால் 18 வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் படிச்சேன் ஓ, ஓய்வு ஸ்டூடெண்டா? என்ன கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வருமா? ஐயோ அதெல்லாம் அப்பயே வாங்கிட்டேன் வாங்கின சர்டிஃபிகேட் எல்லாம் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு என்னது? சர்டிஃபிகேட் அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு பணம் வந்திருக்கேன் சார் பணமா? என்ன பணம்? சார் நான் படிச்சப்ப உங்ககிட்ட தரேன்ல எக்ஸாம் ஃபீஸ் பாஸ் ஃபீஸ் ட்ரெயின் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்னு பூராத்தையும் கொடுவீங்க இந்த பணம் எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டு பணம் வந்திருக்கேன் சார் பணத்தை திருப்பி கொடுக்குற வழக்கமே இல்லையே. நான் சார் நான் ஒரு பணக்கார வீட்டு பையனாண்டா நான் ஏன் சார் வாங்க போறேன் நானே சாதாரண ஏன் எக்ஸா வீட்டு பையன் எனக்கு பணம் தேவைப்படுது சார் அதனால என் பணம் எனக்கு வேணும் சார் நீ சொல்றது எனக்கு புரியலையே. சார் இந்த பள்ளிக்கூடத்துல கத்து கொடுத்த எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு போயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால என் பணம் எனக்கு வேணும் நீ சொல்றது எதுவுமே புரியாதான் இருக்குது. அப்படி பணத்தையே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னால ஏதாச்சும் காரணம் வேணுமே. ஓ காரணமா நீங்க கொடுத்தீங்கல்ல ஒரு சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட்லாம் என்ன தகுதின்னு காட்டுது ஆனா இந்த பள்ளிக்கூடம் கத்து கொடுத்த எல்லாத்தையும் கத்துட்டு போனா இந்த வாழ்க்கையை எப்படி அமைக்கணும் அப்படின்றத இந்த வாழ்க்கை இந்த பள்ளிக்கூடம் கத்து கொடுக்குது அதனால நான் உங்ககிட்ட கண்ணேன் எல்லா பணம் வேணும் சார் இல்லையே, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே. இந்த சர்வீஸ்ல இப்படி மாதிரி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே. என் இத்தனை வருஷம் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்ல யோசனை இதுதான் அதனால என் மனம் வேணும் சார் சரி, அப்படி சொல்றது புரியறதாவே வச்சுக்கோ. அப்படி கொடுக்கறதுக்கெல்லாம் பழக்கமே இல்லையே. சார் இதெல்லாம் என்ன சொல்லாதீங்க என் மனம் வேணும் சார் இந்த கோபால், நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா இல்ல விளையாட்டுக்கு சார் சும்மா ஏட்டோட சொல்றாரு முதல் தரம் என்ன சொல்லுங்க நான் மேலத்துல போறேன் மேலத்துல போய் புகார் போடுறேன் நான் போட்ட ஃபீஸுக்கு நீங்க ஒண்ணும் கத்து கொடுக்கல அதனால இந்த கல்வி ஆட்சியர் கேட்டு புகார் போடுறேன் ஏய், லூசாடா நீ. சரி, இந்த கோபால், நீ சொல்றது
அதெல்லாம் ஓகே. நீ சொல்றத பத்தி நான் யோசிக்கணும். ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். இப்படிலாம் சொல்லி ஏமாதான் பாருங்களா? நான் ஏமாற மாட்டேன். சும்மா என்ன ஏமாதான் வச்சுக்காதீங்க. என்னோட எல்லா கணக்கும் தீர்ந்து பார்த்தாலும் நான் இந்த இடத்த விட்டு போவேன். ஸ்மித் கம்பெனியில பணம் கிடைக்குன்ற விஷயம் எனக்கு தெரியல. நம்ம சைடு பிசினஸ் சார் மட்டும் இல்ல, யாரே என்ன உட்காடுற முத்துக்கு லாய்க்கில்லாம அப்படின்னு சொல்றாங்க சார். யார் 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 சொல்லுங்க. விட்டா போய் நீங்களே முடிவு பண்ணிக்கலாமா? சார் நான் சார் சொன்னேன் சொல்றாங்க. இவங்க எல்லாரையும் நம்மளா சொல்றாங்க. நீ ஒரு வளர்றா, நீ ஒரு முட்டா இருக்கா, நீ எடுத்து லாய்க்கில்லாமடா அப்படின்ட்டு நீங்க வேணா உங்க ஸ்கூல் டீச்சர் எல்லாம் கூட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம்ல அவங்களே நீ பார்த்து மதிப்பிடுவாங்க. நீ ஒரு தண்டனா, நீ ஒரு வல்லா, நீ எதுக்குமே உடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன பண்றீங்க? நீங்க எக்ஸாம் 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 திருப்பி வைக்கணுமா? எக்ஸாம் வைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா உனக்கு? எக்ஸாம் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏதாவது நம்ம வந்துடும். ஆனால் நீங்க எக்ஸாம் வைங்க, நான் திரும்பி செய்யணும். அப்பதான் என்ன எனக்கு கிடைக்கும். நீங்க எக்ஸாம் வைங்க. சரி மிஸ்டர் நந்தகோபால், சரி நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் ஸ்டாஃப் மீட்டிங் போட்டு பேசிட்டு நல்லா முடியாது. சீக்கிரம் சார், எந்த முடியாமல் சீக்கிரம் சொல்லுங்க. என்னால் இதுக்கு மேலே என்ன பேர் பண்ண முடியாது. நீங்க கொடுங்க சார். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. மதிப்பிற்குரிய நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விசித்திரமான பிரச்சனை இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பள்ளியில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச நந்தகோபால் அப்படிங்கிற ஒரு மாணவனை இப்ப நான் சந்திச்சு பேசிட்டு வரேன். He was come and he got his money and புரியும்படி சொல்லுமா? அவனுக்கு அவன் இதுவரைக்கும் கட்டின ஃபீஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணுமா? அது எப்படி? ஆமா ஐயா, கேக்குறா ஐயா. ஏன் திருப்பி கொடுக்கணும்? நம்ம இதுவரைக்கும் தப்பி கொடுத்த பாடத்தினால அவனுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையா? அவனுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலையா? அவன் எல்லாம் முட்டா பையன் சொல்றாங்க. அதனால அவன் கட்ட பணத்தை கூட திருப்பி கேட்கறான். சார், இது law of condition of energy. அந்த படி இந்த பிரச்சனை ஏம்மா சயின்ஸ் இருக்கிற பிரச்சனையில் நீ வேறையாமா? என்னோட சந்தேகம் என்னன்னா, அவன் தன்னோட ஃபீஸ தனி வட்டி போட்டு கேட்பானா இல்ல கூட்டு வட்டி போட்டு கேட்பானா? கொடுத்து பழக்கம் இல்லையே. யோ, அவன் இல்லையா உட்காந்துருக்கா. அவனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் வச்சு அவனுக்கு ஏன் பாஸ் பண்ண வைக்கிறியா? ஏதாவது யோசிக்கியா? யோசனையா சொல்லுங்களையா? சார், நாம வைக்கிற பரீட்சையில அவன் ஃபெயில் ஆயிட்டானா அது அவனுக்கு வெற்றி. இதனால நாம காசு கொடுத்துட்டோம். நாளைக்கு 2 பேர் வருவான், 2 நாள் ஆகும், 4 8 ஆகும். அப்படியே போச்சுன்னா ஸ்கூல் வெளியே ஃபுல்லா மனுஷ தலைகளா தான் இருப்பான். அப்புறம் நம்ம கம்பெனி திவால் தான். ஐயோ, யோ, ஏதாவது யோசிக்கலையா? நல்ல ஐடியா சொல்லுங்களையா? இந்த மாணவனின் தலைவிதியை தீர்மானிப்பதியா? யாரியா? யோசிக்கியா? உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா அந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். அவன் கணக்க நான் முடிக்கிறேன். உங்க கணக்கு ஏதாவது SMS மீடியா கணக்குல 4 நாளா கிழிச்சிருக்காங்க. சார், என்னோட 18 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எவ்வளவு பெரிய பைல்வான் பாடி பில்டர்லாம் பார்த்துக்கிறேன். இவன் என்ன சார் சின்ன தம்மா குடுத்த பையன்? நான் பார்த்துக்கிறேன் சார். சரி, அப்போ பரிச்சை ஆரம்பிச்சிடலாமா? சார், சரி. யோ, பியூனே, பியூன், வெளியே ஆள் உட்காந்துமா? வர சொல்லியா? நந்தகோபால், நந்தகோபால், நந்தகோபால். வாங்க வாங்க மிஸ்டர் நந்தகோபால். நந்தகோபால், வரலாமே. அதெல்லாம் முடியாது. என்னால் நிற்க முடியும். நான் நின்றுக்கே பதில் சொல்றேன். டிசிப்ளின் தலைமையாசிரியர் நந்தகோபாலோட மேனர்ஸ் எக்ஸலென்ட். நம்ம பள்ளியோட விதிப்படி ஆசிரியர்கள் முன்னாடி மாணவர்கள் பார்த்தாங்க.
அவரு மேனேஜுக்கு எக்ஸலன்ட் கொடுத்துருவேன். ஓ எக்ஸாம் ஆரம்பிச்சுல மாணவர் நந்தகோபாலுக்கு மேனஸ் மாணவர் நந்தகோபாலுக்கு பிசிக்கல் கல்ச்சரிலும் ஓ ஏமாத்த பாக்குறாங்க. நம்ம ஏமாறக்கூடாது, நம்ம ஏமாறக்கூடாது. நம்ம காதை கூர்மையா தீட்டி வச்சிருக்கணும். சார் நம்ம நந்தகோபாலு தன்னோட காதை கூர்மையா வச்சுக்கிறாரா? இதனால அவருக்கு அலாட்மெண்ட் எக்ஸலன்ட் கொடுக்குறா சார். தல மாணவர் நந்தகோபாலுக்கு அலாட்டஸ் நீங்க என் கேள்வி எனக்கு போதும். முதல்ல ஒரு சப்ஜெக்ட் வந்து கேள்வி கேட்குறீங்க. மாணவர் நந்தகோபாலுக்கு ஆம்பிஷன் கேள்வி பாப்போம். அயோத்தியை பற்றி 5 பக்க கட்டுரை வரைக. நம்ம நடத்துறது வாய்மொழி தெரியா அது பேர கட்டுரை அயோத்தியாவது மண்ணாவது. ராமாண்டா எனக்குன்னா ராவணாண்டா எனக்குன்னா நந்தகோபால் பதில் சொல்லுங்க. சொல்லுவாண்ணா. ராமாண்டா எனக்குன்னா ராவணாண்டா எனக்குன்னா சரியான பதில். மாணவர் நந்தகோபால் வரலாற்றை நிகழ்காலத்துடன் தொடர்பு படுத்தி புரிந்து வைத்திருக்கிறார். ராமனுக்கு அந்த காலத்துல எதிரியாரு ராவணன், இந்த காலத்துல எதிரியாரு பாபர். இந்த காலத்துல அயோத்திய ராவன் ஆண்டாரு, இந்த காலத்துல பாபர் ஆண்டாரு. அது மட்டும் இல்ல, பாபரோட மசூதி அயோத்தியில மண்ணோட மண்ணா போனதையும் நமக்கு உணர்த்திட்டாரு. இப்படி கணக்கச்சிதமா பதில் சொல்றவங்களுக்கு கணித ஆசிரியர்கள் 100 மதிப்பெண் கொடுப்போம். அதையே வரலாற்று ஆசிரியர்களும் பின்பற்றலாம்னு நினைக்கிறேன். இல்லையா கொடுக்கலாம்ல சார் அப்படியே புரிஞ்சுக்க முடியாது. அயோத்தி ராமர் பிறந்த இடம். இத வந்து யாரும் புரிஞ்சுக்க முடியாது. 400 வருஷத்துக்கு முன்னாடியே அயோத்தியில மசூதி இருந்ததான சான்றுகளும் ஆதாரங்களும் இருக்குது. சான்றுகள் இல்ல சார், இது மக்களோட நம்பிக்கை. இங்க யாராலையும் அதை மாற்ற முடியாது. அங்க நாங்க ராமர் கோயில் கட்டுவோம். இது கோர்ட்டாலும் தீர்மானிக்க முடியாது, போலீஸாலும் மாற்ற முடியாது. இதுக்கு தேவைன்னா நாங்க சட்டத்தையே மாற்றுவோம். மசூதி தான் இருக்குது. கோயில் தான், மசூதி தான். கோயில் தான், பாபர் கோயில். ஜி அந்த ஆதினம் முடிச்சுட்டு மசூதி ஜி அந்த ஆதினத்தை முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராம் அயோத்தியே போட்டாரு. அது கூட தெரியாம இன்னும் அங்கேயே அச்சம் மாட்டிக்காரு. ஆசிரியர்களே, இங்க தேர்வு நடந்துட்டு இருக்கோம். அதை நீங்க தான் நடத்தி ஆமா இருக்கீங்க. ஆமா 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 ஒரு பட்டிக்காரன். இல்லையா எக்ஸாம் கொடுக்கலாமா மாணவர் நந்தகோபாலுக்கு வரலாற்றிலும் சரி வரலாற்று தேர்வு முடிந்தது. அடுத்ததாக அறிவியல். நந்தகோபால், நீங்க உஷாரா இருக்கணும். நான் கேட்கிற கேள்விய சரியா புரிஞ்சுட்டு சரியான பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. மாதா கோயில் மணி தூரத்தில் இருந்து பார்க்கும்போது சிறியதா தெரிகிறது. அதே மாதா கோயில் மணி கிட்ட வர 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 இது ஒரு தனி நாய தோற்றம். அப்ப
காணிக்கே கெடுத்துட்டியம்மா. சாய்ஸ்ல ஆனா நான் இப்ப கேக்குறேன் கரெக்டா பதில் சொல்லணும். மனித உடலில் மூளை எங்கே உள்ளது? சொல்லுங்க சொல்லுங்க. சரி அத சொல்லிட்டீங்க. அம்மா இன்னும் பதிலே சொல்லமா அம்மா நீங்க சொல்லிட்டீங்க கோபால். நீங்களே பாத்தீங்களே சொல்லுங்க பதில் சொல்லலைங்க நானு ஓ நீங்கள் சொல்லவில்லை. இது காட்டியிருக்கிறீர்கள். அறிவியல் என்பது செய்முறை. செய்முறை என்பது அறிவியல். செய்முறையோடு தொடர்புடையதால் அறிவியலில் உள்ளவாறு நீங்கள் மூளை எங்கே உள்ளது என்ற கேள்விக்கு தலையில் உள்ளது என்று தொட்டு காட்டியிருக்கிறீர்கள். அதனால் மாணவர் நந்தகோபாலுக்கு அறிவியலையும் செய்முறையும் எக்ஸலென்ட் கொடுத்துடலாம். கொடுக்கலாமே. மாணவர் நந்தகோபாலுக்கு அறிவியலிலும் எக்ஸலென்ட். அடுத்ததாக புவியியல். திருவாளர் நந்தகோபால் அவர்களே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். கவனமா கேட்டுவாங்க. ஒரு முறை தான் கேட்பேன். சரி தன்னுடைய பெயராக தன் மாநிலத்தின் பெயராக கொண்ட பாண்டிச்சேரி தலைநகர் இது. நல்லா இருந்தாலே அதான் கேள்வியே பழுகுது அப்புறம் என்ன உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் ஓ புதுமையா கேட்கறதுனா போ புதுமைதான் சொல்லு. புதுமை புதுமை சரியானது. பாண்டிச்சேரிய புதுச்சேரின்னு சொல்லுவோமா? அப்ப அந்த புதுச்சேரிக்கு புதுவைன்னு இன்னொரு பேர் இருக்கு. தமிழ் இலக்கணத்தின்படி வை மையாக திரியும். புதுமைன்னு நம்ம நந்தகோபால் பதில் சொல்லியிருக்காரு. அதனால புதிய தமிழ் எல்லாருக்கும் எக்ஸலென்ட் கொடுக்கலாம். ஆமாமா கொடுக்கலாம். தமிழ் ஐயா வராத காரணத்தினால தமிழுக்கும் சேர்த்திய மாணவர் நந்தகோபாலுக்கு புவியியலிலும் தமிழிலும் மாணவர் நந்தகோபால் தொடர்ந்து தேர்வுகளை சிறப்பாக செய்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்து வருகின்ற கணித தேர்வையும் சிறப்பாக செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காசு தான்டா கேட்டேன் இங்க பாருங்க நந்தகோபால், என் கேள்விய கவனமா கேளு. நான் 2 கேள்வி கேட்பேன். அதுல 1 எளிமையானது, 2வது கடினமானது. ஒன்று எளிமையானது மற்றொன்று கடினமானது 18 வருஷமா மூளை இருந்ததே இல்லை இப்பெல்லாம் பேசக்கூடாது. இந்த ஸ்கூல்ல ரொம்ப மரியாதையானது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியாரா? நான் பேசிட்டு இருக்கேன். கேள்வி கேளு. எனக்கு நீங்க தான் கேட்கணும் ஒன்றும் தெரியல இந்தியா உலக வங்கியிடம் வாங்கிய கடனை எக்ஸ்னு வச்சுக்கோ. அதே 6 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டுற வட்டிய ஒய்னு வச்சுக்கோ. அப்ப 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி போட்டா இந்தியா எவ்வளவு தொகை கட்டணும்? ஏம்மா கணக்கு வேலையில முடிச்சிட்டியா? வச்சுக்காம சொன்னாலும் மனசு வச்சுக்காம இதெல்லாம் வந்து கேள்வி கேளுமா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தடவை தான் பதில சொல்லுடா. நானே வேலைதான் ஆகிறேன் 2601 கோடி. 2602 கோடி தான் சரியானது. இதுதான் என்னை காப்பாற்ற லட்சமாமா. நந்தகோபால் தப்பா பதில் சொல்லிட்டார். அதனால அவர் கணித பாடத்தில் ஃபெயில் ஆகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுங்க அப்பதான் என் முறை எனக்கு திருப்பி கிடைக்கும். அப்பா புனியமானே பணத்தை திருப்பி கொடுப்பா பணத்தை திருப்பி கொடுத்து சார் எப்பா, நந்தகோபால், கேளியா? நீ எவ்வளவு பணம் தயார் செய்யணும்? எனக்கா ஆ,
மிகச்சரியான பதில் தான். ஆமா. நீங்க தனி வட்டி போட்டீங்களா இல்ல கூட்டு வட்டி போட்டீங்களா? இவங்களுக்கு மட்டும் தனி வட்டி போடுவாங்க, கூட்டு வட்டி தான் போட்டாங்க. வாங்குறீங்களா பணம் எல்லாத்தையும் போட்டா பாஸ் ஃபீஸ், டெய்ல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ்னு என்கிட்ட கொடுங்க எல்லா ஃபீஸையும் சேர்த்து கூட்டு வட்டி தான் போட்டேன். சரியான பதில். அப்பாடா, நம்ம மட்டும் எப்ப தரீங்க? தனி வட்டி போட்டு தரீங்களா, கூட்டு வட்டி போட்டு தரீங்களா, பணமா தரீங்களா, செக்கா தரீங்களா? என் மட்டும் எப்ப தரீங்க? அதான் இல்ல. நந்தகோபால் உன்னோட 2வது கேள்விக்கு மிகச் சரியான பதில சொல்லிட்டாங்க. ஏன் கேட்கலாமா? பதில் சொல்லிட்டாங்களா?